Hi friends, I'm Well from Drone Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அந்த group 3 எக்ஸாம் பத்தின ஒரு ஓவர்வியூ. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்வியூ நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஒரு 3 வீடியோக்கள் வந்து நான் group 3 பத்தியே போட்டுருக்கேன். இது நான் போடக்கூடிய அந்த group 3 பத்தின 4வது வீடியோ. இதில் அந்த group 3 எக்ஸாம் பத்தின ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அந்த குரூப் 3 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன், அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட், அப்புறம் ஃபைனலாக அந்த ரேங்க் லிஸ்ட் விடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் பாருங்கள், இது வந்து அந்த 27/1/2019 நடந்த அந்த எக்ஸாமோட ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க. இதில் வந்து அந்த ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் சேர்த்து எடுத்த மார்க்கை வச்சு அந்த ரேங்க் டெஸ்ட் விட்டுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த 30 பேரை மட்டும் எடுத்துகிட்டு விடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இது என்ன கொடுத்துருக்கான்றதை நான் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கொடுத்துருக்காங்க மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய என்ன அதாவது பாலினத்தை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிட்டன் டெஸ்ட், அது ரிட்டன் டெஸ்ட் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, அதிலே ஓரல் டெஸ்ட் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, ரெண்டும் சேர்த்து எவ்வளோ மார்க்கு, அவங்க மேலே ரிமார்க் இருக்கான்றதை மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க் தொக்கே பாருங்கள், அதில் வந்து பேர் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அந்த ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எம்பிசி டிசியில் ஒருத்தர் 261 மார்க் ரிட்டன் எடுத்திருக்காரு, ஓரல் டெஸ்ட்டில் 27 மார்க் எடுத்திருக்காரு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 288 மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. மொத்தம் எவ்வளோ 288 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. ஸோ ஓகே சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் விடுவாங்கன்னா அப்படிலாம் விட மாட்டாங்க. அந்த சீரியல் நம்பர், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிரகாரம் விடுவாங்க. நம்ம தான் இதில் பார்த்துட்டு ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு மார்க் யார் எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா 268.50 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இன்டர்வியூவில் 30 மார்க் எடுத்துருக்காங்க. மொத்தம் சேர்த்து பார்க்கும்போது மொத்தம் 298.50 மதிப்பெண்கள். ஸோ 340க்கு ஓகேங்களா, 340 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 298.50 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இவங்க வந்து எந்த கேரியரும் எடுக்கலாம். ஆனால் இதில் வந்து என்னென்னா ஒரு காமெடினா, இதில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தாலும் சரி லாஸ்ட்டு மார்க் எடுத்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து அதே ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரி தான். நமக்கு பிரச்சனை இல்லை. குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தால் அந்த ஹை போஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம செலெக்ஷன் ஆனாலே போதும், செலெக்ஷன் ஆனாலே நமக்கு என்ன கிடைக்கும், ஏன்னா எல்லாமே வந்து ஒரே போஸ்ட்ன்றதுனால இதில் அந்த பிரச்சனையே கிடையாது. சரிங்களா, அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டு நம்ம மாற முடியும், ஏன்னா ஒரே டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எக்ஸாம் தான். இதில் இந்த ஒன்று நமக்கு ஃபஸ்ட் மார்க் எடுத்தாலும் சரி லாஸ்ட் மார்க் எடுத்தாலும் நமக்கு வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் எல்லாமே இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாமோ அந்த போஸ்டிங் எடுத்துக்கலாமோன்ற ஃபீலிங் இதில் வராது. காரணம் என்னன்னா ஒரே டிபார்ட்மெண்ட் தான், ஒரே போஸ்ட் தான். சரிங்களா, சில வந்து கிட்ட பார்த்தா ஒரு 70 பேர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. 70 பேரோட மார்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யார் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நம்மளாலையும் முடியும். இதை பார்த்து நீங்கள் வந்து பயந்துடாதீங்க. நான் இந்த வீடியோலாம் இவ்வளோதுன்னு எல்லா பேர்ட்ட போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ இப்படியும் ஒரு எக்ஸாம் இருக்குது, இது நம்ம வந்து கண்டுக்காமல் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் என்னென்னா 30 போஸ்ட் தான் விட்டுறாங்க, 30 போஸ்ட் நமக்கு எங்கே கிடைக்க போகுது, நம்மளாம் வந்து அந்தளவுக்கு வரமாட்டோம், நமக்கு தெரிஞ்சு குரூப் 4 குரூப் 2 தான்ப்பா, அதுதான்ப்பா நம்ம போகணும்னு சொல்லிட்டு நம்மளே நமக்கு ஒரு அணையை கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சரிங்களா, ஸோ அந்த கரையை தாண்டி வந்தால் தான் இந்த உலகம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த போஸ்ட்லையும் போனது நம்மள மாதிரி சாதாரணமாக படித்து சாதாரணமாக வந்து வேலைக்கு போனவங்க தான். சரிங்களா, ஸோ வந்து உலகத்தில் வந்து மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் சாதாரண மனிதர்களாக இருந்து தான் சாதனையாளர்கள் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு 30 போஸ்ட் தான் இருக்குது, 20 போஸ்ட் தான் இருக்குது, என்னால் படிக்க முடியாது, அப்படி இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை தாழ்த்திக்காதீங்க. ஒரு போஸ்ட் இருந்தாலும் அந்த போஸ்ட் எனக்கு உண்டான போஸ்ட், அந்த போஸ்ட் என்னால் வெற்றி பெற முடியும், அந்த போஸ்ட் எனக்கான உண்டான போஸ்ட் தான், அந்த போஸ்ட்டுக்கு நான் முழு தகுதி பெற்றவன் நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு உக்காஞ்சி அயராது பாடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உழைப்பு வந்து கண்டிப்பாக உங்களை வந்து கைத்தூக்கி வரும். ஸோ அதனால் என்ன சொல்லணும்னா, தயவு செஞ்சு எவ்வளோ போஸ்ட் வந்தாலும் சரி அந்த போஸ்ட் நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னா அந்த போஸ்ட்டை கண்டிப்பாக விடாதீங்க. அது கொஞ்சம் முழு மூச்சாக இறங்கி படிங்க. நீங்களே ஒன்று நினச்சிக்கிட்டு நான் இந்த எக்ஸாம் தான் போவேன், அந்த இதுதான் போவேன், இதான் எனக்கு செட் ஆகும் அதான் செட் ஆகும்னு சொல்லிட்டு செட் ஆகாத உணவில் உட்காந்து நீங்கள் அதுக்கு செட் பண்ணி இருக்கிறத விட உங்களுக்கு செட் ஆகிற ஒரு விஷயத்தில் நீங்கள் செட் பண்ணினா லைஃப்பில் நீங்கள் ஈஸியாக செட்டில் ஆகலாம். ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு போஸ்ட் 2 போஸ்ட்லாம் அந்த கணக்கு எடுத்துக்காமல் நீங்கள் எலிஜிபிள்னா தயவு செஞ்சு அதுக்கு போட்டுவிடுங்க. கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். முழு மூச்சோடு வெற்றி பெற்றால் முழு மூச்சோடு போட்டி பெற்றால் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதுக்குண்டான அந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் வந்து டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் தரேன். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சுவாரஸ்யமான உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது அருள் ஃப்ரம் ட்ரோன் அகாடமி. தேங்க்யூ.